ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. இப்போ linear algebra and partial differential equations சாப்டரில் யூனிட் 4 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5th ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, solve d square minus 3d d dash plus 2d dash square plus 2d minus 2d dash into z equal to 0. ஒரு பெரிய ஈக்குவேஷன். நம்மளுடைய ஜெனரல் ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷன் இல்லை. நம்மளோட ஜெனரல் ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷன் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு வந்தப்போ நம்ம ஜெனரல் ஃபார்முக்கு இதை கொண்டு வர பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு, 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. செகண்ட் டேர்ம்லையும் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. தேர்ட் டேர்ம்லையும் 2 டைம் ஸ்கொயர் இருக்கு, 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோர்த் டேர்மில் 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க, ஃபிஃப்த் டைமில் 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. அப்போ டிஃபரன்ஷியலோட ஆர்டர் மாறுபடுது இல்லையா? அப்படி மாறுபட்டுச்சுன்னு சொன்னாலும் இது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். டி ஸ்கொயர் 3d d dash 2d dash ஸ்கொயர், இந்த மூணே ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். ப்ளஸ் இந்த ரெண்டு 2 வெளியில் எடுத்துறோம் இல்லையா, d minus d dash the whole term into z equal to 0. ஏன் இப்படி பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3 டேர்ம் பாருங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். a ஸ்கொயர் மைனஸ் சம் 2ab ஃபார்ம்ல உள்ளது பிளஸ் ஒரு b ஸ்கொயர் அந்த ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்த மூணு நான் தனியாக எடுத்திருக்கேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே ஆக்சிலரி ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணி பழகிருப்போம் இல்லையா, அந்த பேசிஸ்ல இதை நான் சால்வ் பண்றேன். ஓகே, ஹியர் நான் எப்படி சால்வ் பண்ணிக்கிறேன், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவேன்னா m ஸ்கொயர் மைனஸ் 3m பிளஸ் 2. ஓகேனா m ஸ்கொயர் மைனஸ் 3m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணா 2 வேணும், ஆட் பண்ணா மைனஸ் 3 வேணும். ஸோ 1 and 2 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2 வேணும், ஆட் பண்ணா மைனஸ் 3 வேணும், ரெண்டுக்கு மைனஸ் கொடுத்துக்கலாம். அப்போ m மைனஸ் 1 m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போடும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு, இது போறாமே ரஃப் ஒர்க் மாதிரி, சரியா? சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதுல mக்கு பதிலா d, இந்த நம்பரை d டேஷால மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க mக்கு பதிலா d, இந்த நம்பரை d டேஷால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 3 டேர்முடைய ஃபேக்டர்ஸை d மைனஸ் d டேஷ் இன்டு d மைனஸ் 2d டேஷ், d மைனஸ் 2d டேஷ் பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிளஸ் ஒரு 2 பிளஸ் ஒரு 2, இங்க ஒரு d மைனஸ் d டேஷ் இன்டு z ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது, அதுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேட்டர்னை எழுதி சால்வ் பண்ணிக்கிட்டு அதுல mக்கு பதிலா d, அடுத்து இருக்க நம்பரை d டேஷால மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி நான் ஆன்சர் எடுத்து தந்துருக்கேன். சரியா? ஃபைன். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க, இங்க ஒரு d d dash இருக்கு, இங்க ஒரு d d dash இருக்கு. d d dash d மைனஸ் d dash காமனான வெளியில் எடுத்துறேன். வெளியில் எடுத்தாச்சுன்னா உள்ளுக்குள்ள இங்க ஒரு d மைனஸ் 2d dash பிளஸ் இங்க வெறும் 2 தான், இந்த டைம் மொத்தம் வெளியில போச்சு, அப்போ 2 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். இன்டூ z ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. பாருங்க 2 ஃபேக்டர்ஸ் ஆகி போச்சா, 2 ஃபேக்டர்ஸ் ஆகி போச்சு. இப்போ இந்த 2 டேர்மையுமே நம்மளோட ஜென்ரல் ஃபார்முக்கு மாற்ற ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ முதல் டேர்ம் எப்படி எழுதலாம்னா, ஜென்ரல் டேர்ம்னா முதல்ல d இருக்கும், அப்புறம் மைனஸ் d டேஷோட டேர்ம் இருக்கும். அப்போ d டேஷ் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் தான் வரணும், மைனஸ் வந்துட்டு அப்போ d டேஷ் கோஎஃபிஷியன்ட் ஒரு 1 இருக்கிறத எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல, அதனால மைனஸ் 0வை கான்ஸ்டன்ட் டேர்மா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, மைனஸ் 0வை கான்ஸ்டன்ட் டேர்மா எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி இங்க d மைனஸ் 2d dash, இங்க மைனஸ்ல நம்பர் இருக்கணும், அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 மாத்திக்கலாம். மைனஸ் c தானே வரணும், அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 இன்டூ z ஈக்குவல் டு 0. ஓகேவா? d மைனஸ் md dash மைனஸ் c வரணும். ஸோ மைனஸ் வரதுக்காண்டி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுல இது m1, இது c1, இங்க இது m2, இது c2 எழுதிடுறோமா? Here m1 equal to 1, c1 equal to 0,
m2 equal to 2, c2 equal to minus 2. Okay, so அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் டைரக்டாக எழுதலாம் இல்லையா? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? e power c1x 0x f1 of y plus m1x, m1 ஓட வேல்யூ 1, so 1x plus e power c2x minus 2x f2 of y plus m2x, m2 ஓட வேல்யூ 2, so 2x சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ஓகே, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இங்கே முடிஞ்சது. இந்த கேஸ்லையும் RHS equal to 0, that implies particular integral equal to 0 here. And therefore, general solution of Z equal to only complementary function. That is Z equal to e power 0x, அது 1 தானே, anything power 0 1, அப்போ அது போட வேண்டிய அவசியம் இல்லை. f1 of y plus x plus e power minus 2x f2 of y plus 2x சொல்லி இந்த ப்ராப்ளம் முடிச்சிடலாம்.